வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூலை 5 இன்னைக்கு நேஷனல் இன்ஜுரி ப்ரிவென்ஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து கனடா அனுசரிக்கிறாங்கப்பா. அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் 44 வயசுக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலான இழப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜுரிஸ்னால ஏற்படுதான். இந்த திடீர் விபத்துகள்லாம் நடக்கும் தெரியுங்களா, தவறி விழுந்துடுறது இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறது அப்படின்ட்டு அந்த மாதிரியான பிரச்சனைகளில் தான் நடந்துகிட்டு இருக்கா. இப்போ சராசரியாக ஒரு நாளைக்கு 48 பேர் இறந்துட்டு இருக்காங்கன்னா அதில் வந்து 75% வந்து இந்த இறப்பால் இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனை. இப்போ ஏதாவது ஒரு ரேரான கேஸு ரேரான ஒரு விஷயங்கள் இது நடக்குதுன்னா ஓகே, பட் ஆனால் இறப்புன்றது இந்த மாதிரியான தவறி விழுறதோ இல்லாட்டி ஆக்சிடென்ட் மூலமாகவோ நடக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இது மேலே ஒரு பெரிய கவனத்தை செலுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டு நிறுவனங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை ஆரம்பித்ததுக்கப்புறம் இது வந்து நீங்களும் இதில் வந்து பங்கு இருக்கணும், இதில் விழிப்புணர்வு நீங்களும் இருக்கீங்க அப்படின்றத காட்டணும் அப்படின்னா பச்சை கலர் லைட்லாம் எரிய விடுங்க அப்படின்னு சொல்ல அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 பிளேஸில் கனடாவில் இப்போ நம்ம ஊர் இப்போ சென்னையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே தாம்பரம் ஆலந்தூர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இடங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு 80 பிளேஸில் கனடாவில் என்ன பண்ணியிருக்காங்க, சப்போர்ட் பண்ணி இந்த பச்சை கலர் லைட்லாம் எரிய விட்டுக்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய சப்போர்ட் கிடச்சிருக்கு. ஸோ இது மூலமாக ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடக்குதா அப்படின்ற ஒரு விழிப்புணர்வோட தான் பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் இன்ஜுரி ப்ரிவென்ஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு கனடாவில் ஒரு டே வந்து அனுப்பிச்சிக்கிறாங்க ஜூலை 5. நெக்ஸ்ட் நேஷனல் பிகினி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்அஃபிஷியலான ஒரு டேங்க. அது பிகினி ட்ரெஸ் அப்படின்றது கவர்ச்சிகரமான ஒரு ட்ரெஸ்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரி, இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1913 பார்த்தீங்கன்னா காரல் ஜாக்சன் அப்படின்ற ஒரு பர்சன் தான் ஃபஸ்ட் டைம் இதை உருவாகிறாரு. ஆனால் அப்போ இப்போ இருக்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் இல்லை, அந்த 2 பீஸ்ன்ற அந்த ஒரு கான்செப்ட்லாம் இல்லை. கொஞ்சம் குறைவான ஒரு ஆடியாக தான் இருந்தது தவிர்த்து இப்போ இருக்கிற அளவுக்கு ரொம்ப குறைவான ஆடியாலாம் இல்லாமல் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் வேர்ல்டு வார்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வார் ஃப்ரீ சம்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை ஃபஸ்ட் டைமாக உள்ளே கொண்டு வந்தாங்க. ஏன்னா அந்த வார்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் டைமாக இந்த சன்லைட்டில் கொஞ்சம் குளிர் காயலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்த அந்த ஒரு கான்செப்ட் தான். அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சன் பாத் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்க நினச்சிக்கிறாங்க. ஏன்னா இந்த விட்டமின் டி அதிகமாக கிடைக்குது, அப்புறம் அந்த பெட்டரான ஒரு ஸ்லீப்புக்காக, பிளட் ப்ரெஷரு ப்ளஸ் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்கு, இம்யூனிட்டி சிஸ்டம் அதிகமாகிறதுக்கு, டைப் 2 டயபிட்டிஸ் கம்மியாகிறதுக்கு, ஸ்ட்ராங்கான போன் உருவாகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களே இந்த சன்பாத் அப்படின்றது ஒரு பெரிய லெவலில் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டாக அவங்க அப்போலேருந்து அப்படியே செலிப்ரேட் பண்ணி இப்போ வரைக்கும் போயினுக்குது. சரி, ஃபஸ்ட் டைமாக அவங்க அந்த வார் ஃப்ரீ சம்மர் அப்படின்ற கான்செப்ட்டுக்காக கொண்டு வந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஜாக் எய்ம் அப்படின்ற ஒரு பர்சனே, லூயிஸ் ரேட் அப்படின்ற ஒரு பர்சன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த 2 பீஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டே உருவாக்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா அதனுடைய பேர் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆட்டோமி அப்படின்னு தான் அந்த பேர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிகினி 2 பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர்லாம் வர ஆரம்பிச்சிச்சுப்பா. ஸோ எது எப்படியோ அவங்க இந்த சன் பாத் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த ட்ரெஸ்ஸு தான் பார்த்தீங்கன்னா இந்த பிகினி அப்படி ஆடைகள்னு சொல்லுவாங்க. அதை உருவாக்குனதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் பிகினி டே அப்படின்னு சொல்லிட்டு அன்அஃபிஷியலான ஒரு டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அமெரிக்கா. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே, ஆர்ம்டு ஃபோர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க வெனிசுலாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலகத்திலே ரொம்ப சீப்பான பெட்ரோல் விலை கிடைக்கிற இடம் இந்த இடம் தான். நம்மளோட காஸ்ட்டுக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ₹1.88 தான் 1 லிட்டர் பெட்ரோலே பார்த்துக்குங்க. ஸோ வேர்ல்டுலேயே ரொம்ப கம்மியான ப்ரைஸ் இருக்கக்கூடிய ஒரு நாடு. சரி, இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட அந்த அடிமைத்தனம் அப்படி இப்படின்றது எல்லா நாடுகள் மாதிரி தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா இந்த காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, இந்த தென் அமெரிக்கா பகுதிகளில் இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் பண்ணி அவங்களுக்கு தனி பிரகடனத்தை உருவாக்கி காங்கிரஸ் மூலமாக இவங்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரன்றது கிடச்சிது. ஸோ அப்படி கிடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை அவங்க கொண்டாடின அந்த நாளாக தான் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிபெண்டன்ஸ் டே இருந்தது. அதுக்கப்புறம் அட் த சேம் டைம் இந்த வெற்றிக்கெலாம் காரணம் யார், அந்த ஆயுதப்படைகள் தானே, அவங்களையும் சேர்த்து கொண்டாடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 டேவாக இந்த தென் அமெரிக்கா பகுதிகளில் முதல் ஒரு பெரிய பிரகடனத்தோட சுதந்திரம் அடைஞ்ச பகுதியாக இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா வெனிசுலா. அவங்க தான் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டேவும் ஆர்ம் ஃபோர்ஸ் டேவும் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 5. நெக்ஸ்ட் இன்றைக்கி மார்ஷல் ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா ஃபிஷர்மேன் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேரால் உருவாக்கப்பட்ட ஒரு டே தான். ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து சும்மா மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு கொண்டாட்டங்கள் வைக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பெரிய கேம் மாதிரி வச்சு நடத்தியிருந்தாங்க. அது அப்படியே ஃபேமஸாக ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா அது அப்படியே டெவலப்மெண்ட் ஆகி நிறைய பேர் அதில் வந்து பங்கேற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மார்ஷல் ஐலாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து அமெரிக்காவால் பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதிங்க. ஏன்னா இந்த வேர்ல்டு வாரில் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 61 அணுகுண்டு சோதனைகள் அந்த பகுதியில் பண்ணியிருந்தாங்க. அதனால் அவங்க நாட்டில் ஒரு பெரிய லெவலில் இழப்புன்றது இருந்தது. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு பெரிய லெவலில் டெவலப்மெண்ட்லாம் இல்லை. அமெரிக்கா கூடக்கூடிய அந்த பைசா வச்சு தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரன்றதே ஓடினுக்குதுன்னா பார்த்துங்களேன். அண்ட் அதுக்கப்புறமா இந்த சின்ன சின்ன விவசாய பொருட்கள், இந்த முலாம்பழம், அப்புறம் இந்த தேங்காய், இந்த மாதிரி தான் அவங்களுடைய பொருளாதாரன்றது இருக்குது. அப்படிப்பட்ட நாட்டில் சந்தோஷன்றதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் மூலமாக தான். ஸோ அப்படி இந்த மீன் பிடிச்சி யார் இருக்கிறதுலேயே அதிக பெரிய மீனாக பிடிக்கிறா அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் வச்சு அவங்களுடைய ஒரு
சின்ன சந்தோஷமாக அதை பெருசாக்கி கொண்டாடுறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா மார்ஷல் ஐஸ்லாண்டில் இன்றைக்கி ஃபிஷர்மேன்ஸ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க 1982 நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அல்ஜீரியா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய நாடு, அட் த சேம் டைம் உலகத்திலேயே பெரிய அரபு நாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அல்ஜீரியா. இவங்களுடைய ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ஒரு ஐகான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்பர்கள்னு சொல்லக்கூடிய பழங்குடியின மக்கள் தான். அவங்க தான் இவங்களுடைய மூதாதைகளாக பார்க்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இவங்களை ஆட்சி பண்ணி அடிமை பண்ணி நிறைய பிரச்சனைகள்லாம் கொடுத்துருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஐரோப்பியர்கள் என்ன பண்ணாங்க, இந்த பகுதியில் வந்து குடியேறி தங்க ஆரம்பித்தாங்க. இதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாகிச்சு. ஏன்னா அவங்களுடைய அந்த இறையாண்மைக்கும் அட் த சேம் டைம் அவங்களுக்கும் இவங்களுக்கும் அந்த கருத்து ஒற்றுமைகள்லாம் இல்லாமல் நிறைய பிரச்சனைகள்ன்றது போக 1954 என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை பெரிய லெவலில் போய் போர்களாக அது முட்டி நிற்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்ணாங்க, இதை பார்த்துனே இருந்து இது இப்படியே போச்சுன்னா சரிப்பட்டு வராது, பெரிய லெவலில் ஆல்ரெடி உலகம் ஃபுல்லாக சண்டை நடந்துனுக்குது, இதை எப்படியே தத்து நிறுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபை வந்து முன்னாடி வந்து என்ன பேசினாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்குள்ள பிரச்சனை போயிருக்கு, இது இப்படியே நிறுத்திக்கிறீங்களா இல்லை நாங்களும் இதில் வந்து கலந்துக்கலாமா அப்படின்னு அவங்க கேட்க வேணான்னு சொல்லி பிரான்ஸும் அல்ஜீரியாவும் சொல்லி பேசி ஒரு ஒப்பந்தத்தை போட்டு அவங்களுடைய அந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வந்தாங்கப்பா. அப்படி கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அல்ஜீரியா 1962 கிடைச்ச அந்த சுதந்திரத்தை கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட் ஆர்மேனியா நீ கான்ஸ்டியூஷன் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த 1995 பார்த்தீங்கன்னா இந்த சோவியத் யூனியன் அவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஃபார்மேட்டை தான் அவங்க அப்படியே இவங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது பிடிக்காம மக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது வாக்கெடுப்புலான்னு வச்சு நமக்குன்னு புதுசாக ஒரு சட்டத்திட்டத்தை உருவாக்கிக்கலாமா, அதுக்கு இந்த சட்டம் ஓகேவான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த சட்டங்களை முன் வச்சாங்க. அது 70% வாக்கெடுப்பின் மூலமாக அதையும் அங்கீகரிச்சாங்க. பட் ஆனால் 2005 பார்த்தீங்கன்னா இது வேலைக்கு ஆகலை, இதை விட பெட்டராக வேணும்னு சொல்லிட்டு கேட்க மறுபடியும் வேற ஒரு கான்ஸ்டியூஷனை கொண்டு வந்து சட்டத்திட்டங்களை உருவாகினாங்க. அதுக்கு 90% மக்கள் வாக்களித்து அந்த மாற்றங்களும் நடந்து. பட் இருந்தாலும் ஃபஸ்ட் டைமாக அந்த ஒரு வாக்கெடுப்பு மூலமாக அவங்களுக்கும் சட்டத்திட்டங்கள் உருவானதுனால தான் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மேனியா செலிப்ரேட் பண்ணாங்க ஜூலை 5. பெரும்பாலான கண்டுபிடிப்பாளர்கள்லாம் பணம், புகழ், பதவி இதெல்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால கண்டுபிடிப்பாளர்களாக ஆனவங்களாம் இருக்க மாட்டாங்க. கண்டுபிடிப்பு மூலமாக ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு கிடைக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தான் மாறி இருப்பாங்க. புற இன்பங்கள் எல்லாமே வாழ்க்கையை முழுமையாக்காது, அக இன்பம் மட்டுமே வாழ்க்கையை முழுமையடை செய்யும். மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு சந்திக்கிறது. நாங்கள் பாண்டி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.